ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடேஸ்வனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமல பெருமானின் அனுகிரகத்தினால இந்த திருமூல மந்திர அதுக்குடைய விளக்கமும் பாடலும் படிச்சுக்கிட்டுருக்கோம். இப்போ அதில் உள்ள தொடர்ச்சி. வைரவி தியானத்தில் உவந்திடும் சிவன். அதாவது வைரவி தியானத்தினால எப்படி சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது 1078. புண்ணிய நந்தி புனிதன் தீருவாகும் எண்ணிய நாட்கள் 27 பண்ணிய வன்னி பகலோன் மதியிரு திண்ணிய சிந்தைதன் தென்னும் மாமே. திண்ணிய சிந்தைதன் தென்னனும் மாமே. தென்னன்னா சிவபெருமான். விளக்கம் புண்ணியனும் நந்தியும் புனிதனும் ஆனவன் சிவன். வைரவி அவனுடைய சக்தியானவள். சிவபெருமான சக்தியும் சக்தியானவள். உடம்பினில் 3 பகுதியான சூரிய சக்தி, அக்னி மண்டலங்கள் 27 நாட்கள் கொண்ட ஒரு மாத காலம் அதை வைரவியை தியானித்து வர சிந்தையில் சிவனும் உவந்தே வீற்றிருப்பார். அது இந்த 3 மண்டலங்களை 27 நாட்கள் அது பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால் சக்தி அவங்களுடைய சிந்தையில் சிவனும் சக்தியும் வீட்டிருப்பாங்க. சந்திரன் 27 நாட்களில் வீட்டில் தங்கி செல்லும் நாட்களை கருத்தில் கொண்டு எண்ணிய நாட்கள் 27 சூழ்பதி என்றார். வன்னியன்னாக்கி அக்னி, பகலோன்னாக்கி சூரியன். புண்ணியமே சிவனது திருமேனி. அவன் தானே குருவாகி சீவர்களின் பந்த பாசந்தங்களை மும்மல மாசுகளை அகற்றுகிறான். அவனது இயல்பே பரிசுத்தம் என்பதால் புனிதன். இது பற்றியே புண்ணிய நந்தி புனிதன் திருவாகும் என்றார். தன்னுள் இருக்கும் சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து சந்திர மண்டலத்தில் தியானத்தை நிறைவு செய்திட தானே சிவனாகலாம். அதான் பண்ணிய வன்னி சிந்தையின் தென்னுமாமே என்றார். தென்னனும் ஆமை. தென்னன்னாக்கி நம்ம சிவபெருமானுக்கு ஒரு பேர் தென்னவன் என்று சொல்லுவோம். அடுத்தது 1079. சீவனும் சிவனாகலாம். தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் பொன்னங்கிரியில் போதலம் போற்றிடும் பண்ணும் படிபிடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்றானுக்கே. இது தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் பொன்னங்கிரியில் பூதலம் போற்றிடும் பண்ணும் பரிபிடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்றானுக்கே. விளக்கம் ஓங்கார பிரணவத்துடன் சக்தி பிரணவமாகிய க்ரீம் சேர்த்து வைரவி மந்திரம் கொண்டு திரிபுரை தியானித்தால் மேருமலையில் வீற்றிருக்கும் தென்னனும் நந்தியும் சேவகனுமாகிய சிவன் தன் சக்தியோடு தியானிப்பவரிடம் சகசிரத்தில் விளங்குவார். அவ்வாறு தியானிப்பவனை சிவனுக்கு கொப்பாகவே உலகம் போற்றும். அதாவது தென்னன்னா சிவன். தென்பூமி இமயம் கைலை குறிக்கும். அங்கே இருக்கிறனால தென்னானவன். தென் பக்கத்தில் இருக்கிறனால தென்பூமியில் இருக்கிறனால தென்னவன். தென்னவன் இன்னொரு பேர் அழகன். சேவகன்னா வீரன். பொன்னங்கிரி ஆனால் மேருமலை. பரிபிடினா பரிந்த பிடி அன்புடைய பெண் யானை. ஒன்றும் ஆனால் தியானிக்கப்படும். 1080. பூரண நிலவன பொலிபவள் சக்தி. ஓதி நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நெறி உரை செய்யும்
போதம் 27 நாள் புனர்மதி சோதி வைரவி சூலம் வந்தாளுமே. அது வேதநரி உணர்த்தும் வைரவி மந்திரத்தை 27 நாள், அதாவது 1 மாதம் ஜபித்தால் நந்தியின் அருட்சக்தியான வைரவி அவ்வாறு தியானிப்பவர் பால் கருணை மிக்குற்று சூலத்தை கைக்கொண்டு வந்து அவர்களை காப்பாள். சந்திரன் தன் மனைவியரான 27 நட்சத்திரங்களையும் புணர்ந்து முழுமையான ஒளியுடன் விளங்குகிறார். அந்த ஒளியுடன் ஒப்பிட்டு 27 நாள் புனர்மதி ஜோதி வைரவி என்றார். அவள் தன்னை துதிப்போரின் துன்பங்களை நீக்கி பாதுகாப்பதை சூலம் வந்தாளுதல் என்று கூறினார். சிவன் பாதி சக்தி பாதி. 1051. சூலம் கபாலம் கை ஏந்திய சூலிக்கு நாலாம் கரவூழ நாக பாசம் அங்கூசம் மாலங்கு அயன் அறியாத வடிவுக்கு மேல் அங்கமாய் நின்ற மெல்லியலாளே. அதாவது வைரவி தன் திருக்கரங்கள் 4லும் ஏந்தியிருப்பவை சூலம், மண்டையோடு, நாகபாசம், அங்குசம். இவையும் பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத வடிவனாகிய சிவனது இடப்பக்கமாக அவள் நின்றாள். அதுதான் சூலம் கபாலம் கை ஏந்திய சூலிக்கு 4ஆம் கரம் உள்ள, 4 கரம் உள்ள. அதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க? நாகபாசம், அங்குசம், மாலங்கு, ஐயன். அதை திருமாலும் பிரம்மாவும் அறிய முடியாத சிவபெருமானுக்கு இடப்பாகத்தில் இருக்கிறவ அவளுக்கு நம்மளுக்கு எப்போதும் துணை இருப்பாள். மாதங்கியின் இயல்பு மெல்லியல் வஞ்சிவிடம் கலைஞானி சொல்லிய கிஞ்சுக நிறமண்ணு சேயிழை கல்லியல் ஒப்பது காணும் திருமேனி பல்லியல் ஆடையும் பண்மணி தானே. 1082. அது மெல்லியல் வஞ்சி விடமி கலைஞானி சொல்லிய கிஞ்சுக நிறமண்ணு சேயிழை கல்லியல் ஒப்பது காணும் திருமேனி பள்ளியல் ஆடையும் பண்மணிதானே. விளக்கம் அவள் மென்மைத்தன்மை உடையவள், இளவஞ்சி கொடி போன்றவள். அதே சமயம் கடுமை காட்டவும் செய்வாள். பல்கலை வித்தகி, அவளுடைய வாய் முறுக்கம் பூ போல் சிவந்திருக்கும். மாணிக்கச் செவ்வொளி கொண்டதவள் திருமேனி. அவளது ஆடையின் பகுதிகள் பலவற்றையும் பன்னிற மணிகளில் அணி செய்யும். அதாவது மெல்லியல் வஞ்சி விடமி கலைஞானின. விடமினா நஞ்சனைய வன் நெஞ்சினள் தீயோரை ஒருக்கும் இயல்பினை குறித்தது. அதுக்கு பிறகு கிஞ்சிக நிறம் மண்ணு செய்யலைன்னா, கிஞ்சுகம்னா முள்முருங்கைப்பூ. முள்முருங்கைப்பூங்கிறது எங்களுக்கு ஐயா வைகுண்ட அவதாரம் களக்காட்டில் உள்ள கோயிலில் சிதம்பரபுரத்தில் ஐயா அங்கே இருந்த இடத்துல முள்முருங்கைப்பூ, அதில் அவர் இருந்த கத்தாட்சி அந்த கோயிலில் அது வந்தது. அதுக்கு பிறகு அதான் முள்முருங்கைப்பூ அது செவந்த கலரில் இருக்குன்ட்டு போட்டிருக்காங்க. கல் மாணிக்கம், பல் இயல்னா பல பகுதிகள். 1083. சூரிய சந்திர சுடர்விழிகள் பண்மடி சந்திர கோடி திருமூடி சொன்மணி குண்டல காதி உழை கண்ணி நன்மணி சூரிய சோமநயனத்தள் பொன்மணி வன்னியும் பூரிக்கின்றாளே. வழக்கம் பன்மணி சந்திர கோடி திருமுடி, அதாவது பல மணிகள்
இளைத்த கோடி சந்திர ஒளி கூட்டும் முடியை உடையாள். மிக சிறந்த மாமணி குண்டலங்கள் அணி செய்யும் காதினள். சூரியனும் சந்திரனுமே அவளது சுடர் விடிகள். பொன்னாய் மணியாய் பொலியும் பெண்ணவள். என் உடம்பில் மூலாக்னியாய் திகழ்கிறாள். ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அக்னியாக திகழ்கிறவள் சக்தி. மாதங்கி வராகி அது சொல்கிறாங்களா. மனோன்மணியும் பரிவாரங்கள். அவங்களுக்கு என்ன பரிவாரங்கள்லாம் இருக்குது? 1084 பூரித்த பூயேதழ் எட்டினுக்குள்ளே ஓர் ஆரியத்தாள் உண்டு அங்கு என்மற்கண்ணியர் பாரித்த பெண்கள் 64 சாரித்து சக்தியை தாங்கள் கண்டாரே. தலையின் மீது விரிந்துள்ள எட்டிதழ் கமலத்தில் பூசிக்கத்தக்க மனோன்மணி எழுந்தருளியுள்ளாள். அவளை சுற்றிலும் வாமை, சேட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூத தமணி என்று 8 சக்திகள் உள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எண்மராய் 64 பணிப்பெண்கள் உள்ளனர். அவர்கள் யாவரும் சக்தியை சூழ்ந்து தரிசித்து விளங்குகின்றனர். அம்மை தனது பரிவாரம் சூழ நிற்கும் நிலையை உணர்த்தினார். சாரித்துனா சூழ்ந்து, பாரித்தன பரந்த. 1085 அகிலம் காக்கும் மாதேவி. கண்ட சீலம்பு வளை சங்கு சக்கரம் என் திசை யோகி இரவி பராசக்தி அண்டமோடு என் திசை தாங்கும் அருட்செல்வி புண்டரீகத்துள்ளும் பூசனையாளே. சிலம்பும் வளையும் சங்கும் சக்கரம் இவற்றை தரித்திருக்கிறாள் இறைவி. சிவனார் துணைவி இவள். 8 திக்கிலும் பொருந்திருக்கும் பராசக்தி. எல்லா உலகங்களையும் துன்பம் சுழாதபடி காக்கும் அருட்தெய்வம். இவளே சிரசில் விளங்கும் சகசிரதளத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறவள். மணிமந்திர யோகம். அதுதான் 1086. மணிமந்திர யோகம்னா என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பூசனை கொந்தம் பூனை மலர் மாக்கோடி யோசனை பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும் வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் திரிபுரை காணே. அதாவது பூச்சிக்கு சந்தனம், புனைதற்கு மணமலர்கள், புத்தாடை, பஞ்சஜன்ய ஓசை போல நாதம், நாம மந்திர தியானம் இவற்றுடன் கூடிய வாசகம் சொல்லாத மணிமந்திர யோகம் இது. இதனை செய்து ஒளிவடிவாய் விளங்கும் திரிபுரையை தரிசித்திடுக. சக்தியை பூஜிக்கும் முறை உணர்த்தப்பட்டது. யோகிகளுக்கு தியான காலத்தில் கேட்கும் நவநாதங்களில் சங்கொலியும் ஒன்று. மந்திரங்களுக்குள் மணி போன்றதை மணி மந்திரம் என்றார். தேசம்னா ஒளி. அது சித்தபெரு மக்களுக்கெல்லாம் அந்த ஓசைகள் தெரியும். நம்மளுக்கு இருக்க சில 1000 எண்ணங்களும் சஞ்சங்களும் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஓசை ஒளிகள் தெரிகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் இருக்குது. இங்கே இப்படியெல்லாம் தியானம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளுக்கும் அந்த இதெல்லாம் கிடைக்குங்கிறது தான் திருமல பெருமான் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விளக்கத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1087 உலகங்களில் தலைவி. காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோன்றிடும் பேணும் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவீனர் காரணிதானே. என்னென்னா விளக்கம் காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு, அதாவது அணிகலங்கள் பல்வேறாயினும் அடிப்படையில் பொன்னில் இருந்தே அவை பெற்றன. தெய்வங்கள் பலவாயினும் பராசக்தியால் அவை மகிமையுற்றன. அவள் உலகநாயகி. உலகங்கள் அவளானது. 1000 சாமி இருந்தாலும் எல்லாம் சக்தி வடிவமாக, சிவனுக்குள்ள சக்தி வடிவமாக எல்லாருமே காட்டுறாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று.
ஒவ்வொரு ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இப்போ வேத முடிவாய் விளங்குபவள். 1088 காரணி மந்திரம் மோதும் கமலத்து பூரண கும்ப வீரேசம் பொருந்திய நாரண நந்தி நடு அங்கு உரை செய்து ஆரண வேதம் நூல் அந்தமும் மாமே. விளக்கம் அனைத்து மந்திரங்களுக்கும் மூல காரணமான ஓங்காரி. அவளது மந்திரத்தை, அதாவது வைரவி மந்திரம் தியானிக்கும் யோகி காற்றை விடுத்து பூரண கும்பகம் செய்வதால் சகசிராரத்தை தாமரையில் சிவனோடு தானுமாய் அம்மை எழுந்தருளுவாள். அவள் வேதங்களின் முடிவாய் விளங்குபவள். தேவி உவப்புடன் வீற்றிருக்கும் ஆசனம் அவளுடைய மந்திரம். மந்திரத்தால் கட்டுண்டு வைப்பாங்க அங்கங்கள்ல. இப்போ 1089 செந்தமிழ் செல்வியும் அவளே. அந்தமும் நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறுரை செய்யும் செந்தமிழாதி தெளிந்து வழிபடு நந்தி இதனை நலமுறைத்தானே. அதை விளக்கம் இரு கையையும் மலர்த்தி சிறு விரலில் இருந்து நடுவிரல் வரையும், நடுவிரலில் இருந்து சிறுவிரல் வரையும் விரல் தோன்றும் 10 முறை எண்ணி மந்திரம் சொல்லி நியாசம் செய்க. இவ்வண்ணம் அவளை வழிபடும்படியாய் என் குருநாதர் நந்திதேவன் கூறினார். நியாசம்னா கிரிய யோகம். வைரவி செந்தமிழ் மொழிக்கு தலைவி. அவளை பண்டைய தமிழ் நூல்களில் கூறப்பட்ட முறையை அறிந்து வழிபட வேண்டும் என்பதை செந்தமிழாதி தெளிந்து வழிபடு என்றுரைத்தார். இப்போ 1090 மனோன்மணியை தியானிக்கும் இடம். பாட்டு. உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த ராசி நெறிமுறை எண்ணி பிறை சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. நிறைத்து நியதி நியமம் செய்தானே. விளக்கம் மனோன்மணி உள்ளிட்ட 9 சக்திகள். நவசக்தின்னு நவன்னா 9 சக்திகள் அவர்களுள் மனோன்மணியை சிரசுக்கு மேலாயமைத்து துவார சாந்தத்திலும் மற்றைய சக்திகளை ஆதார நிலைகளிலும் தியானிக்க வேண்டும். இவர்களை தியானிக்கும்போது சந்திரக்கலைகளுள் 12 கலை உணர்வில் சேர்த்திட வேண்டும். இது குருவானவர் ஒழுங்குபடுத்திய யோக நெறியாய் விதித்ததாகும். யோகிகள் விதிச்சிருக்காங்க. 1091 அம்பிகை வழங்கும் அமுதம். தாம குழலியை கண்ணி உள்நின்ற ஏமத்து இருள வீசும் இளங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள்ளொளி நுண்புகை மேவித்து அமுதோடு மீண்டது காணே. விளக்கம் ஓமத்து பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை மேவித்து அமுதோடு மீண்டது காணே. நறுமண பூக்கள் சூடிய கூந்தலும் கருணை பொழிகிற கண்களும் உடையவள். அவங்களுடைய கூந்தல் கூட அப்படி மணக்குமா. அந்த இளங்கொடி வீசும் ஞான ஒளியில் வேறு எதனாலும் விலகாத ஆணவ இருள் விலகிவிடும். மூலாதார குண்டத்தில் எரிகின்ற மூலக்கணல் மூச்சு காற்றுடன் மேலெழும் படியாய் செய்து சகசிராரத்தில் விளையும் அமுதை உடலெங்கும் அவளையே பரவச் செய்தாள். நம்மளுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கும் இந்த மாதிரி எல்லா ஒரு அனுபவம் கிடைக்கும். சக்கர நிலையில் தியானம். 1092 காணும் இருதயம் மந்திரமும் கண்டு பேணும் நம என்று பேசும் தலைமேலே வேணு நடுவு மிக நின்று அகுதி பூணும் நடு என்ற அந்தம் சிகையே. விளக்கம் மூலக்கணலை இருதயத்தை இருப்பிடமாய் கொண்ட அநாகதம் என்ற ஆதாரத்தில் செலுத்தி இருதயாய நம என்று தியானிக்கவும்.
வைரவி அவள் கொண்டு மூலக்கணலை சகசிராரத்துக்கு ஏற்றும்போது சிரசே நம சிகாய நம என்று கூறி தியானித்திடுக. வேணு அப்படின்னா மூங்கில் புல்லாங்குழல் இங்கே சுழுமுனை எழுப்பும் நாதத்தை கருத்தி கொண்டு வேணு எனப்பட்டது. உடலை காக்கும் மந்திர கவசம் எது? சிகை நின்ற அந்த கவசம் கொண்டாதி பகை நின்ற அங்கத்தை பாரென்று மாறி தொகை நின்ற நேத்திரம் முத்திரை சூலம் வகை நின்ற யோனி வருத்தலுமாமே. விளக்கம் சகசிரார தாமரையில் வீற்றிருக்கும் வைரவியை ஆதியே பகைகளோடு நித்தம் போராடி கொண்டிருக்கும் உடம்பை காப்பாற்றுவாயாக என்று அஸ்திர மந்திரம் கூறி தியானிக்கவும். திரும்பவும் நேத்திர மந்திரம் சொல்லி ஸ்ரீம் என்று யோனி முத்திரையும் கொடுத்தால் துன்பம் இல்லை. கவசாய நம என்று இரு சுண்டு விரல்களாலும் உடலை கவசம் செய்து உடலை காப்பாற்றும்படி அஸ்திராய ஹும்பட் என்ற மந்திரத்தை சூல மந்திரத்தையும் கொடுக்கவும். அங்கங்களை இறையங்கமாக்கி வழிபட வேண்டும். திருச்சிற்றம்பலம்.